வெல்கம் டு பை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோவில், ஈரோடு மாவட்டம், சத்தியமங்கலம் வட்டம், பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15. கூட்டம் பயங்கரமான கூட்டம். பார்த்தீங்கன்னா லைனு 10 ரவுண்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை பண்ணாரி கோவிலில் வந்து கூட்டம் கடுமையாக இருந்தது. அந்த கூட்டத்தில் நானும் லைனில் நின்று சாமி அவ்வளோ ஒரு கூட்டம். எல்லாத்துக்கான நானும் இலவசமாக போட்டாங்க. பண்ணாரி மாரியம் கோவில் வந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த கோவில். எப்படின்னா கர்நாடக மாநிலத்துலேருந்து வருவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க, கேரளாவிலேருந்து வருவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில். இது சத்தியமங்கலம் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. அதாவது அதை கூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திம்பம் எஜ்ஜுனா ஆரம்ப எல்லை, அதாவது ஒரு காட்டு போயிட்டு கோயில். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில். அதாவது இங்கே எப்பவுமே பங்குனி மாதம் குண்டம் திருவிழா நடைபெறும். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த மக்கள் தான் அதிகமாக கலந்துக்குவாங்க. மேக்சிமம் கர்நாடகத்துலேருந்து அதிகமாக வருவாங்க அந்த குண்டம் திருவிழா. அது நடந்து முடிஞ்சிருக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். பண்ணாரி மாரியம் கோவில் பயங்கரமான கூட்டம். பண்ணாரி மாரியம்ங்கிறது மிக சக்தி வாய்ந்தது. அங்கே போய் நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் என்ற ஒரு ஐதீகம் இருக்குது. பாருங்க, ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் பக்தர்கள்லாம் வழிபட்டுக்கிறாங்க. அந்த உப்பு கொட்டி இருக்குல்லங்க, அந்த இடத்துல குண்டம் போடுவாங்க, குண்டம் இறங்குவாங்க. கோவிலோட அழகு தோற்றம். கோவில் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா மண்டபம் கட்டிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குது. அடுத்த குண்டம் திருவிழாவுக்கு எல்லாமே ரெடி ஆயிடும். இந்த குண்டம் திருவிழா இறங்குறதுக்கு பல லட்சக்கணக்கான கூட்டம் இறங்கும். மினிமம் ஒரு 3 லட்சம் பக்தரால் குண்டம் இறங்குவாங்க. உப்பு போட்டு வழிபட்டுருக்குறாங்க ஆடி கடைசி வெள்ளிக்கிழமைனால. அதாவது இன்றைக்கி ஒரு வெயில் ஓவரு, இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமைனால கூட்டம். நானும் போய் சாமி கூப்பிட்டு வந்தேங்க. நல்லா சிறப்பான தரிசனம் தான். ஆடி வெள்ளிக்கிழமையில் அருள்மிகு ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் வழிபடும் காட்சி தான். இந்த மாதிரி உப்பு போட்டு கொட்டிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உப்பு போட்டு கொட்டியிருக்காங்க மாதிரி. இந்த இடத்துல தான் குண்டம் போடுவாங்க. நீங்கள் குண்டம் இறங்குறது யாருக்குமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா சுற்றி அடைச்சி வச்சுருவாங்க. ஏன்னா பொதுமக்கள் சைடில் புகுந்து வரனால அடைச்சி வச்சுருப்பாங்க. குண்டம் திருவிழா வந்து ஏப்ரல் மாதம் எப்போ நடைபெறுங்க, பங்குனி மாதம். பொதுவாக வந்து பண்ணாரி குண்டம் இறங்கினா தான் சில ஊர்களில் முதல்லலாம் நோட்டீஸ் கட்டுவாங்க. இப்போல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணாரி குண்டங்கிறது ரொம்ப பெரிய குண்டம். ஈரோடு கலெக்டர் ஃபஸ்ட்டு பூசாரி இறங்குவாங்க, அதுக்கப்புறம் ஈரோடு கலெக்டர் இறங்குவாங்க. இந்த பண்ணாரி அம்மன் கோயிலில் உட்புற தோட்டம் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பக்தர்கள்லாம் நல்லா வேண்டிட்டு வழிபட்டுக்கிறாங்க. ஒரு அந்த கோவிலில் அந்த பேக் சைடில் ஒரு திருப்பணி நடந்துட்டுருக்கு. அது வந்து இன்னும் முடியலைங்க. எப்படி இருந்தாலும் இன்னொரு 6 மாதம் ஆயிடும். பாருங்கள், அங்கே வந்து குழந்தை வரம் வேண்டி கயிறெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு உப்பு போட்டு மேக்ஸிமம் உப்பு போட்டு விளக்கேற்றி வழிபட்டுக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தான் பண்ணாரி மாரியம்மன் கோவில். போகிறவங்கெல்லாம் உப்பு போட்டு மேலே தூக்கிட்டு வழி வராமல் வரமாட்டாங்க. நீங்கள் பண்ணாரி கோயில் போனீங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பாக போய் பக்கத்தில் இருந்தால் வழிபட்டு வந்துடுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் பண்ணாரி மாரியம்ங்கிறது. பூ போட்டு மஞ்சள் எல்லாம் கொட்டி வழிபட்டுக்கிறாங்க பக்தர்கள் எல்லாம். அன்னதானம் வந்து எல்லாத்துக்கும் இங்கே ஃப்ரீ. பேக் சைடில் அன்னதானம் போட்டுக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை எல்லா கோயிலுக்கும் கூட்டமாக இருக்கும். பண்ணாரில் கூட்டம் ரொம்ப அதிகம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.